சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்காங்க. கீழே சோப்பு இருக்குது, அதை கவனிக்காமல் அது மேலே காலை வச்சு ஃப்ரிட்ஜு மேலே மோதி கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வயிற்றை பிடிச்சிக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துட்டுருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சேதுபதி வராரு. என்னாச்சு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சோப்பு வலிகி ஃப்ரிட்ஜு மேலே மோதி கீழே விழுந்துட்டுங்க, வயிறு வலி தாங்கிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லி அழுகுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சரி வா ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியை தூக்கிக்கிட்டு காரில் போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரேங்க. ஹாஸ்பிட்டலுக்கு அவங்களுடைய அம்மா பாட்டி தமிழோட அம்மான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. டாக்டர் இருந்துட்டு எதுவாக இருந்தாலும் ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறமா தான் அவங்க வயிற்றில் குழந்தை இருக்கா இல்லையான்னு என்னால் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. சேதுபதியும் பாட்டிக்கிட்ட போயிட்டு அப்படியே தான் சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே பாட்டியெல்லாம் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. உடனே சேதுபதி சாமிக்கிட்ட போயிட்டு அவள் அந்த குழந்தைய நம்பி தான் இருக்கான், அவளை அந்த குழந்தைக்கிட்ட இருந்து ஏமாத்திராத, தயவு செஞ்சு அவளுக்கு அந்த குழந்தைய திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட வந்து வேண்டிகிட்ருக்காங்க. இனி தமிழ்ச்செல்விக்கு கர்ப்ப கலைய போதா இல்லையான்றதை வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.